Daily. Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் 3வது மாபெரும் புத்தக திருவிழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, ஆட்சியர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் திமுக மாணவர் அணி சார்பில் UGCயின் புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக காஞ்சிபுரம் கல்லூரி மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் ஸ்கேன் செய்து பதிவு செய்தனர். புதிய வரைவு விதிகளால் நேரும் பாதிப்பு குறித்தும் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மாணவர் அணி செயலாளருமான MLA எழிலரசன் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீ சிவசக்தி ஆழ்வார் விநாயகர் கோவிலில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 10 அடி உயரம் கொண்ட 51,000 ருத்ராட்சங்களால் செய்யப்பட்ட சிவலிங்கம் பன்னிரு திருமுறை வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள், சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் அனுமதி இல்லாமல் மண் கடத்தி சென்ற டிப்பர் லாரியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். அரூர் பகுதியில் வருவாய்த்துறையினரிடம் அனுமதி பெறாமல் மண் மற்றும் கனிம வளங்கள் கடத்துவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் வந்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சிலை திருட்டு வழக்கில் 19 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளி முத்துலிங்கம் என்பவரை காரிமங்கலம் போலீசார் கைது செய்தனர். காரிமங்கலம், பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் கடந்த 19 வருடங்களுக்கு முன்னர் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் திருடு போன வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொன்னுச்சாமி என்பவர் தோட்டத்தில் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகளை எந்தவித அனுமதியும் இன்றி வைத்துள்ளார். இந்த கழிவுகளை இரவு நேரங்களில் எரிப்பதால் அப்பகுதியில் சுவாச கோளாறு, தோல் நோய்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பணிக்கம்பட்டி கிராமங்க. பணிக்கம்பட்டி கிராமத்தில் வேலப்பகவுண்டம்பாளையம் ஊரில் மருத்துவ கழிவு கேரளாவிலேருந்து வர்ற மருத்துவ கழிவு கொட்டி இங்கே எரிக்கிறாங்க. இது 1 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது ப்ராப்ளத்தை 2 டைம் சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணி 3ஆவது டைம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தங்காட்டி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே இந்த மருத்துவ கழிவை திரும்ப அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, கேட்டுட்ருக்குறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் வைரலாக பரவி வருகிறது. சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு செடி கன்றுகளை போக்குவரத்து போலீசார் வழங்கினர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் அறிவுரைகளையும் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட முளங்குழி கிராமத்தில் விவசாய நிலத்தில் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க அனுமதி அளிக்க கூடாது என ஊர் மக்கள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரும் அரசு அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களிடம் அப்பகுதி மக்கள் பேட்டியளித்துள்ளனர். இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வரலாம். இங்க அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு மருத்துவமனை இருக்கு, நூலகம் இருக்கு, அடுத்து விளைநிலங்கள் இருக்கு, ஆலயங்கள் இருக்கு, இந்த சர்ச் இருக்கு, அடுத்து ஏராளம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப அந்த பகுதியில ஒரு டவர் வைக்க நினைக்கிறாங்க. அந்த டவர் அங்க வைக்க கூடாது. ஏன்னா அந்த டவர் வச்சா அதுல வருகிற கதிர்வீச்சுனால அங்க வாழும் மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. இந்த கதிர்வீச்சு பிற்காலத்துல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது உடம்பை தாக்கி சிறு பிள்ளைகள் வியாதினால் அவதிப்படுவனும். அடுத்த வயது மூந்தர்கள் இந்த கதிர்வீச்சினால் நோய் தாக்கப்பட்டு சீக்கிரமாக மரணம் அடையும் வழியும் உண்டு. அடுத்து இந்த கதிர்வீச்சினால் கதிர்வீச்சு ஒரு உயிர்கொல்லியாகவே மாறிவிடும். ஆகவே இந்த டவர் எங்க ஊர்ல வரக்கூடாது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்து அரிசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை குறுக்கு பாறையூரில் கொட்டக்கூடாது என பேரூராட்சி அலுவலகம் முன்பு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கோரிக்கை மனு கொடுத்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கங்காதரன் என்பவர் பிரியாணி கடைக்கு உரிமம் வழங்குவதாக கூறி 4 மாநிலங்களைச் சேர்ந்த 239 பேர்களிடம் 25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்தான வழக்கு ராஜபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கங்காதரன் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்ற உள்வாயில் அருகே திரண்டு கங்காதரனை கைது செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கங்காதரன் சொல்லிட்டு ஒருத்தர் மரக்காயர் பிரியாணின்னு சொல்லிட்டு பிரான்சைஸ் தரன் தமிழ்நாட்டில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஃபுல்லாகவே பிரான்சைஸ் தரன் மொத்தம் 233 பேர்கிட்ட 10 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு. 239 பேர்கிட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் வாங்கிட்டு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிட்டு யாருக்கும் பணம் தராமல் ஏமாத்துன்ற ஒரே காரணத்தால் அவர் ஒரு சிவில் சூட் போட்டிருக்காரு. என்னை யாரும் ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அது விஷயமா இன்னைக்கு கோர்ட்டில் ராஜபாளையம் கோர்ட்டுக்கு வந்திருந்தோம். அந்த 249 பேரில் மோர் தென் 200 பேர் வந்திருக்காங்க. இவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காவல்துறை இருக்குது, காவல்துறை இதுவரைக்கும் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், ஏமாந்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அந்த பணம் வாங்கி ஏமாத்துறவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல. இன்னைக்கு கோர்ட்டில் வந்து காவல்துறை வந்து எதுக்கு இவ்வளோ கூட்டம் வரீங்க, எவ்வளோ பேர் வரீங்க, எதுக்காக வரீங்க, என்ன எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க. ஒழிய எல்லா விஷயமும் போலீஸ்க்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் ஐஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, டிஜிபி பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திருமண ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய இளைஞருக்கு 1 வருட சிறை தண்டனை மற்றும் 3 லட்சம் ரூபாய் அபராதமும், இளைஞரின் தாய்க்கு 1 மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து தேனி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு பெண் கர்ப்பமான நிலையில் பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது என தாய் கனி என்பவரும் காதலன் அஜித்குமார் என்பவரும் கொலை மிரட்டல் விடுத்ததால் இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் உள்ள திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளை சேர்ந்த 14 வார்டு உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறவிருந்த மாதாந்திர கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட கூடலூர் நகராட்சி 7ஆம் வார்டு கவுன்சிலர் சத்தியசீலன் சட்டத்துக்கு புறம்பாக ஈட்டி மரம் வெட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஈட்டி மரத்தை வெட்டிய குற்றத்திற்காக கவுன்சிலர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வசித்து வரும் யோகநாயகி என்பவர் வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்த நிலையில் இதனால் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள LIC காலனியில் அடுத்து உள்ள ஹோட்டல், மெடிக்கல் ஷாப், ஜெராக்ஸ் கடை, கொரியர் அலுவலகம் என 14 கடைகளின் பூட்டுகளை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர தலைவராக ரமேஷ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மாநில பொதுச் செயலாளர் AB முருகானந்தம், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் GK செல்வகுமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் உறுதிமொழியை வாசித்து பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் கரூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குளித்தலை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடன கலைஞர்கள் பாட்டு பாடியும் நடனமாடியும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டியில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சோதனை மேற்கொண்டபோது கேட்பாரற்று கிடந்த 2 டிராலி பேக் மற்றும் 3 டிராவல் பேக்கில் 22.5 லட்சம் மதிப்பிலான 45 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 45 கிலோ கஞ்சாவை ஜோலார்பேட்டை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் காவல் நிலையம் எடுத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் இயங்கி வரும் பிரபல தனியார் உணவகத்தில் பார்சல் பிரியாணியில் புழு இருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் உணவக மேலாளரிடம் பேசும் ஆடியோ மற்றும்
பாதிக்கப்பட்ட பெண் பேசும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற உணவகங்களை உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்களின் உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காடை பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிடும்போது பாதி சாப்பிட்டுட்டோம், பாதியில் உழுவெல்லாம் ஜம்பாய் வந்தது. அது பார்த்த உடனே எல்லாம் வச்சுட்டோம். அப்புறம் சாப்பிட்டதுலேருந்து நானும் என் குழந்தைங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டதுலேருந்து எல்லாருக்கும் வயிறு வலி, வாமிட்டு, வயிற்றால போயிட்டுருக்கு. நைட்டு போய் ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் உடம்பு முடியல, எல்லாருக்கும் அப்படியே இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.